Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி எறியக்கூடிய பலாக்கொட்டை தரக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் அப்படிங்கிறது சுவையானது மட்டுமல்ல, அதோட விதைகள்லயும் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பலரும் தூக்கி எறியக்கூடிய இந்த பலாக்கொட்டைகள் உண்மையில ஊட்டச்சத்துக்களோட பொக்கிஷமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க பலாக்கொட்டையினுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடலுக்கு ஆற்றலை வழங்குறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாக்கொட்டைகள் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளை தன்னுள்ள வச்சிருக்கு. இது மெதுவா ஜீரணமாயி ரொம்ப நேரத்துக்கு பசியை அடக்கி உடல் சோர்வு ஏற்படாம தடுக்கிறதுக்கு உதவுது. விளையாட்டு வீரர்கள், உடல் உழைப்பு அதிகம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பலாக்கொட்டையை சாப்பிடுறது அவங்களுக்கு சிறந்த உணவு பொருளா இருக்கும். ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாக்கொட்டைகள் பல்வேறு வகையான தாதுக்கள், விட்டமின்களோட சிறந்த மூலமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள்லாம் நம்ம உடம்புக்கு முக்கியமான விட்டமின்கள் தான். பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. மெக்னீசியம் நரம்பு, தசை செயல்பாட்டுக்கு முக்கியமான சத்து. இரும்பு சத்து இருக்குல்ல, இது ரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்க உதவுது. அது மட்டும் இல்லாம பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள்லாம் உடம்புல பல்வேறு வளர்சிதை மாற்றங்களுக்கு உதவுது. செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாக்கொட்டைகள்ல நார்ச்சத்து அதிக அளவுல இருக்கு. இந்த நார்ச்சத்து இருக்குல்ல, அது மலச்சிக்கல் மாதிரியான செரிமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு உதவுது. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை குறைச்சு இதய ஆரோக்கியத்தை கூட மேம்படுத்துது. ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த நார்ச்சத்து உதவுது. சீசன் டைம்ல பலாக்கொட்டைகளை தூக்கி போடாம நீங்க சமைச்சு சாப்பிடுறப்ப செரிமான பிரச்சனைகள் வராம தடுத்துக்கலாம். புற்றுநோய் மாதிரியான நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாக்கொட்டைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கிற ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடி செல்களோட சேதத்தை தடுக்குது. இதனால புற்றுநோய், இதய நோய் இது மாதிரியான நாள்பட்ட நோய்களோட அபாயத்தை குறைச்சிக்க முடியும். பலாக்கொட்டைகளை வேக வச்சோ வறுத்தோ குழம்புகள்ல சேர்த்தோ நீங்க சாப்பிடலாம். இது சாப்பிடுறதுக்கு சுவையாக இருக்கிறதோட உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதா இருக்கு. இனி பலாப்பழம் சாப்பிடுறப்ப அதோட கொட்டைகளை தூக்கி எறியாம அதோட பலன்களை பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல பலாக்கொட்டை சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சீசன் டைம்ல பலாக்கொட்டைகளை மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.